வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கம்பெனி பார்க்க போகிறோம்னா ஒரு நேரடியான வேலை வாய்ப்பு தாங்க. இதில் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னா 12th ITI டிப்ளமோ அண்ட் பிஇ டிகிரி முடிச்சவங்க கேட்குறாங்க. சேலரி ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் 16,471 ப்ளஸ் ஓடி இருக்குது. இந்த கம்பெனியில் இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபுட் போனஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம உடனே வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஓகே நண்பா, என்ன கம்பெனி பார்க்க போகிறோன்னா ஒரு எம்என்சி சப்ளையர் அண்டு கம்பெனி தாங்க. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்க ஒர்க்கோட தாங்க சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th 12th ITI டிப்ளமோ அண்டு பிஇ எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி கூட நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 8 hour தாங்க ஷிஃப்ட்டு, அது இல்லாமல் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் எவ்வளோ சேலரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஹோம்னே நமக்கு 16,000 சிடிசியில் கொடுக்குறாங்க. இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபுட் அண்டு டிரான்ஸ்போர்ட் வசதியும் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியில் ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளே சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி கூட டேரெக்டாக விசிட் பார்த்துக்கலாம். இன்னொரு 2வது ஜாப் வேக்கன்சி என்னென்னு நான் சொல்ல போகிறேன்னா ஆட்டோமொபைல் கம்பெனி தாங்க. இது எங்கே இருக்குன்னா மரமேல நகர் தாங்க இருக்குது. இதுக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் ஜாப் அப்ளை பண்ண முடியும். இதில் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளே சொல்லியிருக்காங்க. இதில் 8 hour தான் டியூட்டி, ப்ளஸ் உங்களுக்கு ஓட்டியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th 12th ITI டிப்ளமோ அண்ட் பிஇ எனி டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த கம்பெனியில் சேலரி எவ்வளோ இருக்குன்னா 12லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. டேக் ஹோம்னு இஎஸ்சி, பிஎஃப், ஃபுட் ப்ரொவைடும் பண்ணுறாங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிடுங்க. வேறு சந்தேகமாக இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ கரெக்டான நம்பர் பார்த்து நீங்கள் விசிட் பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்.